ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஸ்ரீ மாதவேந்திர புரி. வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். ஸ்ரீ மாதவேந்திர புரி அவர்கள் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் பரம்பரையில் வந்த மாபெரும் ஆச்சாரியர்களில் ஒருவர். ஸ்ரீ ஈஸ்வரபுரியும் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரும் இவருடைய இரண்டு முக்கிய சீடர்கள். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் ஸ்ரீ ஈஸ்வரபுரியிடமிருந்து தீட்சை பெற்றார். இவ்வாறாக ஸ்ரீ மாதவேந்திர புரி அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பரம குருவாவார். பிரேம பக்தியின் உணர்ச்சிகளை முதலில் வெளிப்படுத்தியவர் இவரே. இவருடைய பக்தியை ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் மத்திய லீலையின் 4வது அத்தியாயம் விரிவாக விளக்குகிறது. அந்த அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பிரபுபாதரின் அறிமுகத்திலிருந்து சில பகுதிகள் பகவத் தரிசன வாசகர்களுக்காக. ஒரு நாள் கோவர்த்தனத்தில் இருந்தபோது கோபால விக்கிரகம் காட்டினுள் இருப்பதாக மாதவேந்திர புரி கனவு கண்டார். மறுநாள் காலை அவர் அக்கம் பக்கத்து நண்பர்களை அழைத்து காட்டினுள் இருந்த விக்கிரகத்தினை தேடி எடுத்து வெளிக்கொணர்ந்தார். அதன் பின்னர் அவர் கோவர்த்தன மலையின் உச்சியில் ஸ்ரீ கோபால்ஜி விக்கிரகத்தினை வெகு விமரிசையுடன் ஸ்தாபித்தார். கோபாலர் வழிபடப்பட்டார். அன்னக்கூட திருவிழா நிகழ்த்தப்பட்டது. இந்த திருவிழா அனைவரும் அறிந்த ஒன்று. அக்கம்பக்கத்து கிராமங்களிலிருந்து பல்வேறு மக்கள் அதில் இணைந்து கொண்டனர். ஒரு நாள் இரவில் மாதவேந்திரபுரியின் கனவில் மீண்டும் தோன்றிய கோபால விக்கிரகம் அவரை ஜெகநாதபுரிக்கு சென்று தனது உடலில் பூசிக்கொள்வதற்காக சற்று சந்தனத்தினை சேகரித்து வருமாறு கேட்டுக்கொண்டார். அக்கட்டளையினை பெற்ற மாத்திரத்தில் மாதவேந்திரபுரி உடனடியாக ஒடிஷாவிற்கு புறப்பட்டார். வங்காளத்தின் வழியாக பயணம் செய்து அவர் ரேமுனா கிராமத்தினை அடைந்தார். அங்கே கோபிநாத்ஜி விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரண்ட பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு பதார்த்தத்தின் க்ஷீர பானையினை பெற்றார். அந்த க்ஷீர பானையானது கோபிநாதரால் திருடப்பட்டு மாதவேந்திர புரிக்கு வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து கோபிநாதரின் விக்கிரகம் க்ஷீர சோர கோபிநாதர், ஷீர் பானையினை திருடிய விக்கிரகம் என்று அறியப்படுகிறார். ஜெகநாதபுரியை அடைந்த பின்னர் மாதவேந்திரபுரி சந்தனத்தினையும் கற்பூரத்தையும் எடுத்து செல்வதற்கு மன்னரிடமிருந்து அனுமதி பெற்றார். இரு மனிதர்களின் உதவியுடன் அவர் அப்பொருட்களை ரேமுனாவிற்கு கொண்டு வந்தார். மீண்டும் அவரது கனவில் தோன்றிய கோவர்த்தன மலையின் கோபாலர் அந்த சந்தனத்தினை கற்பூரத்துடன் குழைத்து கோபிநாதரின் உடலில் பூசுவதற்கு விரும்பினார். அச்செயல் கோவர்த்தனத்தில் உள்ள கோபால விக்கிரகத்தினை திருப்திப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்ட மாதவேந்திரபுரி அக்கட்டளையினை நிறைவேற்றிவிட்டு ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். யஸ்மை தாதும் சோரயன் க்ஷீரபாண்டம் கோபிநாத க்ஷீர சோராவிதோ பூத் ஸ்ரீ கோபால பிராதுராஷீத் வசன் யத் பிரேம்நாதம் மாதவேந்திரம் நதோ. நான் மாதவேந்திரபுரிக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர் ஸ்ரீ கோபிநாதரால் திருடப்பட்ட க்ஷீர பானையை பெற்றவராவார். கோபிநாதர் அதன் பின்னர் க்ஷீரசோர என புகழ்பட்டார். மாதவேந்திரபுரியின் அன்பினால் திருப்தியுற்ற கோவர்த்தனத்தின் விக்கிரகமான ஸ்ரீ கோபாலர் பொதுமக்களின் தரிசனத்திற்காக தோன்றினர். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.